இப்போ ஆதவ அர்ஜுனா என்பவர் யார், எந்த பின்புலத்திலிருந்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்தார், யார் அவர் இந்த கட்சிக்கு அனுப்புனது, அந்த உண்மையெல்லாம் அண்ணனுக்கு மட்டும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாமல் இருந்தாலும். அப்போது அதில் இருக்கிற சங்கடங்களை அவர் தான் களையணும், நிச்சயமாக களைவாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து சேர்ந்து 6 மாதம்தான் ஆகுது, அந்த கட்சியையே இவ்வளோ நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்காரு. விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அப்போ அவருக்கு இவர் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்னு நீங்கள் யோசிக்கணும். அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறேன் நான். விஜய் அவர்கள் இப்போது விஜய் அவர்களுடைய அரசியல் பார்வையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவர் ஆல்ரெடி பணம் வச்சிருக்காரு, பணம் அவர்கிட்ட இருக்குது. அவர் இன்னும் நினச்சா பணம் சேர்க்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் இந்த மக்கள் பணியாற்ற வர்றேன்னு சொல்கிறாரு. அதை நம்ம வரவேற்கிறோம். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை நம்ம முதல்ல வரவேற்கணும். ஃபஸ்ட்டு நான் அவரை வரவேற்கிறேன். ஒரு தமிழராக, ஒரு உயர் செல்வாக்கில் இருக்கிறவர், பெரும்பான்மை மக்களுடைய அன்பை பெற்றவர், பெரும் பணம் முதலீடு வச்சிருக்கிறவர், அவர் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வருவேன்னு சொல்கிறத நான் வரவேற்கிறேன். ரெண்டாவது, அவரை நான் எங்கே வரவேற்கிறேன்னா, தன்னுடைய கொள்கை தலைவர்களாக பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்தினது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம அவருக்கு முழு ஆதரவையும் நம்ம கொடுக்குறோம். மற்றபடி அவர் சொன்ன இந்த வேலுநாச்சியார் அதெல்லாம் வேறு, அவங்கெல்லாம் போராளிகள் கணக்கில் வர்றாங்க. இவங்க 2 பேரும் சித்தாந்த ரீதியாக தான் நான் பார்க்குறேன். நான் போராளிகள் இந்த நாட்டில் தேடி எடுத்தோம்னாக்க இன்னும் இப்போ பல ஆயிரம் போராளிகளை நம்ம எடுக்கலாம், அது தேவையில்லை. அப்போ சித்தாந்த ரீதியாக ஒரு மாபெரும் 2 தலைவர்களை தூக்கிட்டு வர்றாங்க. எப்போ இந்த நாடு வேறு ஒரு சிந்தனையை நோக்கி நகரும் பொழுது இந்த இருவருடைய சிந்தனை அவசியம்னு சொல்லப்படுகிற சூழலில் அதை நம்ம ஏற்கிறோம். அப்போ அது வரைக்கும் ரொம்ப சரியாக இருக்குது. அப்படி ஒரு சிந்தனையை வச்சிருக்கிற நாம புதுசாக அரசியல் களத்துக்குள்ள நுழையும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சிக்கலான நபரை, சரி அவருடைய பின்புலம் என்ன, மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. மதுவை விட ஆபத்தானது சூதுன்னு நான் சொல்கிறேன். லாட்டரி அதை விட கொடுமை. இந்த நாட்டில் பல குடும்பங்கள் தெருவுக்கு வந்திருக்கு.